டேய் என்னடா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க? எங்கேயா வெளியே போகணும்னு சொன்ன? சரி டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓ பலிதான் வெற்றியின் ரகசியமே. சாங்கடா. ரிஷபராசி நேயர்களே, சுக்கிரன் உச்சத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு எதிர்பார்க்காத பல சந்திப்புகள் நிகழலாம். உங்க வாழ்க்கையில் இன்னுமா இந்த நாய் இந்த உலகம் நம்புது? ஹலோ Hi K7. Your resignation has been approved. இன்னைக்கு afternoon வந்து உங்க ஃபைல்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபைனல் செட்டில்மெண்ட் next month credit ஆயிடும். Thank you. ஓகே ஓகே நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. சொல்லுறேனோ மணி 10 ஆச்சு. 9:30க்கு வரேன்னு சொன்னேன். இன்னும் எவ்வளவு நேரம் நான் உனக்காக வெயிட் பண்ணணும்? 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சாரி 10 minutes. ஓகே 10 minutes. சாரி ரேணு ஆஃபீஸில் ஃபைல்ஸ் கலெக்ட் பண்ண வர சொன்னாங்க. பேசிட்டு இருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வேலையை விட்டுட்ட, அடுத்து என்ன பண்ண போற? அடுத்து என்ன, உன்கிட்ட பேசிட்டு டீ கடைக்கு போகணும். மணியை வேலையை முடிச்சுட்டு வர சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த ஜோக் பண்ணுறதை நிறுத்து. எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த வேலைக்கும் போக மாட்ற. நீயா போகிற வேலையை இப்படி பாதியிலே விட்டுட்டு வந்துடுற. நான் என்ன பண்ணுறது ரேணு, நான் போகிற வேலை எனக்கு செட் ஆனால் தான் கண்டினியூ பண்ண முடியும். நீ ஏதாவது சீரியஸாக எடுத்துக்கிறியா? நீ என்னதான் என் ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து என்னண்டா சொல்லி பேசுவ? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இப்படி இருந்துருவேன்னு அவங்களுக்கு ஒரு பயம் வராது? இப்போ இதை பற்றி பேச தான் கூப்பிட்டியா? லக்கிலி இப்போ வரைக்கும் உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் என்னைக்கா இருந்தாலும் இதை பற்றி நம்ம பேசி தானே ஆகணும். இது வரைக்கும் எத்தனை கம்பெனி மாறி இருக்கேன்? இப்போ எதுக்கு அது? சொல்லு. 8. ஒரு வேலையும் விடுறப்போ அடுத்த வேலை கிடைக்காம இருக்கு. அதுக்கு அது மாதிரி இப்பவும் கிடைக்கும் ரேணு. எதுவுமே பண்ணாமல் எல்லாமே நடக்குதுன்ற திமிரு உனக்கு. உனக்கு என் ஃபேமிலி சுச்சுவேஷன் தெரியும்ல. இதுக்கு மேலே உன்கிட்ட பேச ஒன்றும் இல்லைடா ரேணு. நான் கிளம்புறேன். ஏய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன். நான் என்ன உன்ன மாதிரி வெட்டியாவா இருக்கேன்? எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. பில்லாவது கட்டிட்டு போறேனோ? அதெல்லாம் கட்டியாச்சு. ஓ கட்டியாச்சா? என்ன மச்சான், இன்னைக்கு கழிவு ஊத்துறது கொஞ்சம் கம்மி தான் போல. நேற்று தானே ரிசைன் பண்ண, அதான். தெரியும் எனக்கு காலையிலே தெரியும் மச்சான். ஏய் நீ பாட்டுக்கு சாப்பிட்றியா? கொடு, காசு இருக்கா? அதான் நீ இருக்கியா மச்சான்? சொல்லுங்க சாமி, நான் உங்களை டெய்லி டிவில பாக்குறேன் சாமி. நீங்க சொல்றதெல்லாம் நடக்குது. நான் சொல்றதா? அதெல்லாம் நடக்குதா? ஏய் அசிங்கமா இல்ல? என்னடா இதெல்லாம்? ஃபேன்ஸ் மச்சான், சும்மா போடா. நீங்க வாங்கக்கா, செல்ஃபி. இவருங்க அக்கா ஓகேவா? நாங்க அங்கிள். டேய் கேசவா, என்ன அங்கிள் இந்த பக்கம்? நான் ஒரு மீட்டிங் வந்தேன். நீ என்ன பண்ற? வேலைக்கு போல? இல்லை அங்கிள், நான் லீவ் போட்டேன். ஓ, நான் கூட திரும்ப நீ வேலையை விட்டே நினைச்சேன். சார் நான் சொல்றது எல்லாருக்கும் நடக்குது, என் நண்பனுக்கு நடக்காது. பொண்ணும் களி ஊத்துது, அப்பனும் களி ஊத்துறான் போலயே. என் ஃப்ரெண்டோட கம்பெனியில் நல்ல ஃபினான்ஸ் போஸ்டிங் காலியாக இருக்கு. உன்னை ரெஃபர் பண்ணலான்னு பார்த்தேன். நீ தான் வேலைக்கு போறிய, நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன். இல்லை அங்கிள். என்னப்பா? நானே போகிறேனே. நீ தான் ஏற்கனவே வேலைக்கு போறிய, அடிக்கடி வேலையை மாற்றினா நல்லா இருக்காதுப்பா. இல்லை அங்கிள், நேற்று தான் ரிசைன் பண்ணேன். அதானே பார்த்தேன். 6 மாசமா ஒரே கம்பெனியில் இருக்கிறியே. சேகர் சொல்லியும் கேட்கல, உங்க அம்மா சொல்லியும் கேட்கல. இதே மாதிரி இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது கேசவா. இல்லை அங்கிள், நான் இந்த வேலையில் பர்மனெண்ட்டாக இருக்கேன். சரி, நான் ஒரு அட்ரஸ் மெசேஜ் பண்ணுறேன். சாயங்காலம் 7 மணிக்கு அங்கே போய் பாரு. நான் மேனேஜர்கிட்ட சொல்லி இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுறேன். லேட் பண்ணிடாத கேசவா. கண்டிப்பாக வந்துடுறேன் அங்கிள். அப்படியே மறக்காம சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வந்துரு. சரி. இந்த வேலையாவது நிரந்தரமா இரு. ரிஷப ராசி நேயர்களே, மாமனார் என்ன சொல்லிட்டு போறார்? திருமணத்துக்கு நாள் குறிக்கணுமா? ஏய் நேரில் இப்படி பேசி கொள்ளாதடா தயவு செஞ்சு. கன்னி ராசி நேயர்களே, ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க. ஏதோ இன்டர்வியூவா, சாயங்காலம் ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காரு. டே மச்சான், நான் தான் காலையிலே சொன்னல, உனக்கு சுக்கிரன் உச்சத்துல இருக்கு, நம்பிக்கையோட போயிட்டு வா, வெற்றி நமதே. உன் விளங்காத வச்சுன்னு சும்மா இருக்கியா? எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இருடா, நான் இப்பதானே வந்தேன். நான் போய் ரெடி ஆகணுமா? மாமனாருக்கு தெரிஞ்ச ஆஃபீஸ் வேற, டைமுக்கு போலாம் மரியாதை இருக்காது அவருக்கு. பழைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு சர்டிஃபிகேட் வேற கலெக்ட் பண்ணணும். நான் கிளம்புறேன், லேட் ஆயிடும். சரி ஒரு டீ சாப்பிட்டு பையன். நான் குடிச்சிட்டேன், நீ குடிச்சது சேர்த்து காசு கொடுத்து. நீங்க கன்னி ராசி தானே, உங்களுக்கு இப்போ ஓஹோன்னு இருக்கும். ரிஷப ராசி அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க. மனோகர் சார் வர சொன்னார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே.
சார் ஆ யூ மே கோ நவ். ஓகே தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். Yeah, come in. Please sit down. சார் சர்டிஃபிகேட்ஸ். இதெல்லாம் தேவையில்லை கேசவன். சார் சொன்னால் எல்லாம் சரியாக தான் இருக்கும். நீங்கள் நாளைக்கே ஆஃபீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்க சார். போகிறதுக்கு முன்னாடி ரிசப்ஷனில் உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துட்டு போங்க. சரிங்க சார். அவ்வளோதானே சார்? Yeah, that's all. தேங்க்யூ சார். All the best. போயிட்டு வரேன் சார். See you tomorrow. ஷூர் சார். Yeah. Nothing. I'm little busy. ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்கு. ஸ்ட்ரைட்டாக போங்க. ரைட். தேங்க்ஸ். எக்காரணம் கொண்டும் இது என் கம்பெனின்னு தெரியக்கூடாது. நல்ல பையன்தான், கேர்லெஸ்ஸாக வளர்ந்துட்டான். அதுவும் இல்லாமல் நம்ம ரேணுவும் இவனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பழகுறாங்க. அதான் நம்ம கம்பெனியில் கொஞ்ச நாள் தாக்கு பிடிச்சிட்டான்னா நம்ம கம்பெனியை அவனையே பார்த்துக்க சொல்லிடலாம். அப்படியே என் பொண்ணு அவனுக்கு பேசி முடிச்சிடலான்னு ஒரு யோசனை. ரேணு வேலை கிடைச்சிச்சு ரேணு. அதுக்குள்ளேயா வேலை கிடைச்சிருச்சு? சரி, இதுலயாவது பெர்மனண்டா இருப்பியா? இதில் இருந்து தான் ஆகணும். அப்போ நெக்ஸ்ட் வீக் அப்பா கிட்ட பேசிடலாமா? அப்பாட்ட தானே, அதெல்லாம் ஆல்ரெடி பேசியாச்சு. ஓகே, சுக்கிர திசை நல்ல திசையாக இருக்கின்றதா இல்லை வேற ஏதாவது காமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்றத கேட்டுடலாம். கடைசியில் நான் என் ராசி சொல்கிறேன், உங்க அந்த ப்ரோ கிட்ட கேட்டு எனக்கும் என்ன இருக்குன்றத பார்த்து சொல்லுங்க. ஓகே, அதையும் இவ்வளோ சீரியஸாக சொல்கிறாரு. சரி, ஓகே, ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்டுடலாம். சார் உங்களுடைய காமெண்ட்ஸ் ப்ளீஸ். நீங்கள் இந்த ஷார்ட் ஸ்டோரி எதுக்காக செலக்ட் பண்ணீங்க? இதில் இருக்க எந்த பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இதை வந்து ஷார்ட் ஃபிலிமாக பண்ணலான்ட்டு? என் பார்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. லைக் அது அவங்களோட கம்பெனின்னு தெரியாத ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த என் மோமெண்ட், அதாவது அவங்க அப்பா பேசுறது, அவங்க அப்பா பேசுறது. ஓகே, வாட் எவர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இப்போ அது வந்து பார்க்குறவங்களுக்கும் அது பிடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். இது மாதிரி டீ கடை வாசலில் வந்து அவங்க அப்பாவை தற்செயலாக பார்க்குறது, அதெல்லாம் கூட ரொம்ப ஒரு மாதிரி ஒரு செட் பண்ண மாதிரி இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த டீ கடை வாசலில் பையனும் ஃப்ரெண்டும் பேசும்போது லெஃப்ட் ரைட் மாதிரி எடுத்துருக்கீங்க. இப்போ லெஃப்ட் ரைட்லாம் தேவையில்லை, ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. பட் அட்லீஸ்ட் ஒரு பர்பஸ் இருக்கணும். இப்போ ஏன் இந்த பக்கம் வந்திருக்கும்னா இதுக்கு ரிலேட்டடாக அங்கே ஏதோ நடந்திருக்கணும், ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், ஏதோ ஒன்று இருக்கணும். இருந்தால் ஓகே, அது தப்பு இருக்காது. ஓகே, அதான் அந்த மாதிரி ஒரு மாமனாரை நான் மீட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அது பெஸ்ட். ஓகே, சாரே சொல்லிட்டாரு. உங்கள் கதையில் வந்து லைட்டாக சார் இம்ப்ரெஸ் ஆகிட்டார். அப்படியே நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ அப்படியே நம்ம வெற்றிமாறன் சார் கிட்ட கேட்டுடலாம். இது யாரோட ஷார்ட் ஸ்டோரி? தாமோதரன் சொல்லிட்டு ஒரு ரைட்டர். ஓகே, இப்போது அந்த லாஸ்ட் லைன் ஒர்க் ஆகணும், லாஸ்ட் மொமெண்ட் ஒர்க் ஆகணும்னா ஓகே, அது வரைக்குமான நரேட்டிவ் வந்து டோட்டலாக வேறையாக இருந்திருக்கணும். அதாவது இவனுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்குது, எல்லாமே ஈஸியாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. முன்னாடி எல்லாமே ஈஸியாக கிடச்சிது, இப்போ எல்லாமே ஈஸியாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஃப்யூச்சர்லையும் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். என்ன இருக்குது இதில்? ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஓகே, அப்போது ஒருத்தனுக்கு அவன் ஃப்ரெண்டு ஜாலியாக இருக்கான், இவன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். ஆனால் இவனை வந்து ஒரு நாள் வந்து ஒரு நாள் கூப்பிட்டு நீ இனிமேல் வேலைக்கு வரணும். சார் நான் நல்லா தானே வேலை செஞ்சேன். இல்லைப்பா இப்படி தூக்கும்போது இப்படி தூக்கிட்டாங்க. வீட்டில் வரான், அவன் ஃப்ரெண்டு ஜாலியாக படுத்திருக்கான். அவன் வந்து ராசி பலன் சொல்கிறவன், அவன் சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு வேலை இல்லை, கஷ்டப்படுறான். கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நான் உன்னை இனிமேல் என்னால் உன்னை லவ் பண்ணவே முடியாது, ஏன்னா எனக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிட்டா. ஓகே, இப்போ இவனாவே என்ன பண்ணுறது, எல்லா பக்கமும் கார்னர்டாகி நிற்கும்போது ஒரு 4 இடத்துக்கு அப்ளை பண்ணுறான். ஒரு இடத்துலேருந்து கால் ஃபார் பண்ணுறாங்க, போகிறான், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான். ரெஸ்ட் ரூம் எங்கே அப்படின்னு போகும்போது அங்கே இந்த கன்வர்சேஷன் அவனுக்கு ரிவீல் ஆனால் இந்த லாஸ்ட் மொமெண்ட் ஒர்க் ஆகும். ஓகே, பிகாஸ் தட் ஹோல்ட்ஸ் அ ட்விஸ்ட், ஒரு ஹுக் இருக்குது, அது ஒர்க் ஆகும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா தெர் இஸ், நீங்கள் வந்து அதில் எதுவும் ஆட் பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை, குறைக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஸோ ரொம்ப பிளாண்டாக இருக்குது, அதாவது ரொம்ப சப்புன்னு இருக்குது, அது மாதிரி இருக்குது. டைட்டிலே வந்து ரொம்ப சிக்கலானதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நம்ம டைட்டில் சூஸ் சுக்கிர திசை, ஓகே இவனுக்கு எல்லாமே நல்லா நடக்க போகுதுப்பா, ஓகேப்பா, ஏதோ ஒன்று அந்த மாதிரி நம்மளே வந்து மைண்டில் இன்ஸ்டில் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அது படமாக பார்க்கும்போது எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே இவனுக்கு தான் எல்லாம் நடக்குமே அப்படி ஒரு ஃபீலிங்லேயே தான் நான் பார்க்குறேன். அண்டு இது எனக்கு ஒர்க் ஆகலை. இந்த ஃபில்ம் டிட் நாட் ஒர்க் ஃபார் மீ. இது வந்து அண்ட் ஆல்சோ இந்த தடவை பெர்ஃபார்மன்ஸஸும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. இந்த தடவை வந்து இட் இஸ் வீக், எனக்கு ஒர்க் ஆகலை. ஷூர். அடுத்து சேரன் சார் கிட்ட காமெண்ட்ஸ் கேட்டுடலாம். கிஷோர் சார், உங்களுக்கு சுக்கிர திசையா? இல்லை சார். அப்படி அதனால தான் இங்கே நிற்கிறீங்க.
தெரியல சார். உங்களுக்கு சுக்கிர நிஜமா எவ்வளோ பேருக்கு இந்த சான்ஸ் கிடைக்காம இருக்கு. ஷூர். ஆனால் உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல, அப்போ நீங்கள் அதை எப்படி பயன்படுத்தியிருக்கோம்? கண்டிப்பாக. ஏன் கோட்டை விட்டீங்க? தெரியல சார், நல்லா வரும்னு நினைச்சேன். எவ்வளோ நாள் இந்த ஸ்கிரிப்டுக்காக நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டீங்க, செலக்ட் பண்ணுறதுக்கும் அதுக்காக ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கும் அதை ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்கும்? இல்லை சார், ஃபஸ்ட்டு வேற ஒரு ஸ்டோரி செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணியிருந்தேன். இல்லை கொஸ்டின் ஒன்று தான், ஆன்சர் த கொஸ்டின். லாஸ்ட் 1 வீக்கில் இது பண்ணது. லாஸ்ட் 1 வீக்கில். அதனால் உங்களால் இதை கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. நீங்கள் இல்லை, அவசரமாக பண்ணி முடிச்சிங்க. வேறு ஸ்டோரி ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டேன், முன்னாடி கொடுத்துருந்த ஸ்டோரி. அதான் அவசரமாக பண்ணி முடிச்சிங்க, அது தெரியுது படத்தில். ஓகே. ஸோ உங்கள் வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கல்ல. அப்போ எவ்வளோ பெரிய காம்படிஷன், எவ்வளோ பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதுதான் சினிமா. சினிமாவை ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டிங்கன்னா அது உங்கள் கைக்கு வராது. சாரி, ஓகே. எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணலை.